ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை போய் குத்துவிளக்கு ஏற்ற போறியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேடிக்கை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேடிக்கை பார்க்கல, நாங்கள் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து உரி அடிக்க போதாமா காம்படிஷன் வச்சுருக்காங்க. காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் நான். ஆனால் நீ அலௌடு இல்லை, உரி அடிக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்ச நாச்சும் ஹைட் இருக்கணும். ஆழாக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குச்சி வச்சு டொயின்ட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு. வேற யாரும் மண்டல. ஆனால் இதெல்லாம் ஸ்பெஷல் வந்துட்டு இதெல்லாம் வந்து நீ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து வந்தவங்க மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இது பார்த்துருக்க மாட்டாங்க, வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அதை எப்படி இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. நம்ம வந்து இன்னைக்கு வந்து டீ ஷாப்புக்கு போகிறோம். டீ ஷாப் இன்றைக்கி வந்து பொங்கல் அப்படிங்கிறதுனால பொங்கல் கொடுத்துருக்காங்களாம். என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த டீ ஷாப்பில் போய் பார்ப்போம். இப்போ இங்கே டீ ஷாப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீ சாப்பிட்லான்னு வந்தாச்சு. டீ ஷாப் இல்லை, இது அவரோட அந்த அண்ணாச்சி கடையோட டீ ஷாப் வந்து சாட்டர்டே சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து இப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இப்போ இன்னைக்கு போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீ கடை இங்கே தான் இருக்குது. டீ கடை பழைய காலத்து டீ கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே இருக்குது அந்த டீ கடையை பார்க்கும்போது. ஆனால் மாடர்ன் இடத்துல பழைய காலத்து டீ கடை, டீ கடை அங்கே தான் வந்து இது அவரோட ஹிஸ்ட்ரி. இது வந்து அவர் டீ ஷாப் வச்சு இந்த மாதிரி ரோட் சைட் டீ ஷாப் வச்சு அதுலேருந்து பெரிய ஆளாகி விஜிபி அப்படின்னு கோல்டன் பீச் ரெசார்ட் அதெல்லாம் கட்டியிருக்காரு. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்றது தெரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவே இங்கே போட்டிருக்காங்க. பட் எனக்கே இது இப்போ தான் தெரியும், அவர் டீ ஷாப் வச்சு அதுலேருந்து வெளில வந்தாங்கன்ட்டு. நம்மளும் டீ ஷாப் வச்சுருக்கோம். இவரும் பார்த்திங்கன்னா டீ விற்றுருக்காரு. பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. முதல்ல டீ ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளும் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக இருப்போம். சரி, ஓகே, இருக்கட்டும். பட் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரணமாக அவரோட இதுவை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளால் பண்ண முடியலனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னும் போது அதை கண்டிப்பாக பாராட்டணும். ஸோ அங்கே டீ சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு எனக்கு டீ செலவு மிச்சமாயிடுச்சு. அதனால ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நேரத்துக்கு 4:30 மணி பக்கித்தனம் தெரியணும்ல. 4:30 மணி பெல்லு அடிக்குதோ இல்லையோ டீன்னும். அதுலேருந்து நான் தப்பிச்சிக்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ நம்ம ரூமில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 75 rupees டீ, காஃபி 100 rupees. ஸோ அது சேவ் ஆச்சு எனக்கு. அதனால ஒரு 3 டீ குடிச்சிக்கிறதா இருந்தால் குடிச்சிக்கோ அப்படின்னுட்டேன். அதனால ரெடியாக கிளம்பி வந்துருச்சு பேபிமா. மாஸ்க் கழட்டக்கூடாது அப்படின்னா டீ குடிக்கிற வந்திருக்கு. சாப்பிட்ற இடத்துலலாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேறு எப்படி சாப்பிட்றது? மிளகா பஜ்ஜி. சரி, அவர் ஓனரா? ஓனர் ஃபேமிலியா? விஜிபி தானே, அவர் தானே அது? இங்கே ஓகே. இங்கே இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பேசணும். அவர் இவ்வளோ பெரிய ஆள். ஐயோ போச்சு. அடுத்தது எந்த பரவாயில்ல, விட்டு துவச்சிக்கலாம். ஒயிட்டு தானே, உட்கார், பரவாயில்ல. ஒன்றாவதுவா வெயிட்டு தானே, விட்டு டேடி. தேங்காய் சட்னி ஊற்றுனதுனால ஒயிட்டுக்கு சரியாக போச்சு. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சியே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆமாம், இங்கே எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காரு.
முடிஞ்சா அவர்கிட்ட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கோம். ஃபோட்டோ எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ முதல்ல பஜ்ஜி சூடு ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாம். மேலெல்லாம் ஊற்றிக்கிட்டு தேங்காய் சட்னி. ஓகே, அது ஆமாம். என்னோட காஃபி இது கம்மி பண்ணுங்க. அது அங்கே இருக்கு பாளையம், நான் எடுத்துட்டேன். இது எத்தனாவது டீ? ஒரே ஃபஸ்ட்டு காஃபி. ஃபஸ்ட்டு காஃபி, இன்னும் டீ தொடலை. இன்னும் அதை முடிச்சுட்டு டீ தொடுவியா? யா நோ வை. ஆயத்தமாக்குங்கள். நீங்கள் யார் வேணாலும் ஒரு எடுக்கலாம். உங்கள் கண்கள் கட்டப்படும். சரியாய் அதை நீங்கள் அடித்து விட்டீர்களா, உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். விளையாடுவதற்கு ஆயத்தமாய் கொள்ளுங்கள். உரி உங்களுக்கு ரெடியா இருக்கிறது. நீங்கள் ஆர்வத்துடன் அந்த உரியை சரி லெஃப்ட் லெஃப்ட் அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் அப்படியே அடிங்க. கரெக்ட்டா அடிங்க. ஸ்ட்ரைட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. உங்கள் குறி லெஃப்ட் 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 அடிங்க. இன்னும் லெஃப்ட். ஆஹா எட்டல. நன்றாக முயற்சி செய்கிறார் அன்பு சகோதரர். எட்டாது What time?
ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். 6வது நபர் அந்த உரியிலே விஜிபி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறி செய்ததை அடித்து விடலாம். முயற்சியுங்கள். போய் சொல்லு. 6வது நபராக இந்த உரியை அடிப்பதற்கு ஆயத்தமாக்கி நிலை சரியில்லை. நீங்கள் அப்படியே ரைட் பக்கம் திரும்புங்க. ரைட் பக்கம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம் திரும்புங்க. மாமா ரைட்ல வா. ஏய் ரைட்ல வா. ரைட் பக்கம் திரும்புங்க. ரைட் சைடு. அடிங்க இப்போது. ரைட் சைடு வா. ரைட். இன்னும் ரைட் பக்கம். மாமா ரைட் சைடு வா. மாமா ரைட். இல்ல நீங்க நிக்கிற நிலை சரியில்லாத ஒரு இடமா இருக்கிறது. ரைட் பக்கம் திரும்புங்க. ரைட்னா லெஃப்ட் திரும்புது பாத்தியா? நல்லா திரும்புங்க. நீங்க நேரா போகலாம். நேரா போங்க நேரா. முயற்சியுங்கள். இப்போது அடிக்க போகிறீர்கள். நீங்கள் நிச்சயமா அடிப்பீர்கள். கொம்பு அடித்து விட்டீர்கள். இந்த பக்கம் ரைட் கொஞ்சம் வா. அடித்து விட்டீர்கள். ரைட் சைடு வா. அருகாமையில் தான் இருக்கிறது உரி. உங்கள் நெற்றிக்கு நேரா இருக்கிறது. ரைட் சைடு வந்து. ரைட் சைடு. ரைட். கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு வாய்ப்பு. கொஞ்ச நேரம் இருக்கிறது. அதுல நீங்கள் முயற்சி செய்யுங்க. நிச்சயமா அடித்து விடலாம். லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணு. லெஃப்ட் ஸ்ட்ரைட். அடிங்க. லெஃப்ட் ஸ்ட்ரைட். லெஃப்ட்ல திரும்பி அடிங்க. லெஃப்ட்ல ஸ்ட்ரைட். உங்கள் நேரம் முடிய போகிறது. நிச்சயமா இதை நான் அடித்து விடுவேன் என்று தான் இங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட். அடிங்க. நீங்க தான் அடிக்க போறீங்க. அடிக்க போறீங்க. ஒரே ஒடிங்க. அடிங்க. அடிங்க. கயிறாதே. அடி. கொஞ்சம் லைட்டா பின்னாடி வா. பின்னாடி வா. அடி. அதான். அடி. அடிச்சிட்டீங்களே. உடையல. போடுங்க. அடிங்க. இன்னொரு அடி. அடிங்க. வெரி குட். பரவாயில்ல. 9வது நபர் அடித்து விட்டார்கள். உங்களுக்கு பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தக்காளி ஃப்ரெஷ் தானா?